ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலீஃப் மாடலிங்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங் டெக்னிக்ஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ரிலீஃப் பெயிண்டிங் நம்ம பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சில் கிளே. இது எலக்ட்ரானிக் கடையில் கிடைக்கும். இந்த எம்சில் கிளே யூஸ் பண்ணி தான் நம்ம ரிலீஃப் பெயிண்டிங் பண்ண போகிறோம். இந்த எம்சில் வந்து 1 பாக்ஸில் 2 பாக்கெட் அதுக்குள்ளே இருக்கும். அதை நம்ம கரெக்டாக ரெண்டும் சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு ரிலீஃப் எஃபெக்ட் கிடைக்கும். வேஸ்ட் ப்ளைவுட்டில் இப்போ நான் லேண்ட்ஸ்கேப் ட்ராயிங் பண்ணுறேன். ரிலீஃப் எஃபெக்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங் நான் அப்ளை பண்ணும்போது அந்த ரிலீஃப் ஃபீல் எப்படி வேணுன்றதை நான் டிசைட் பண்ணுறேன். இந்த லேண்ட்ஸ்கேப் ட்ராயிங் என்ன மாரி வியூவில் வேணும், ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கணும்னு நான் டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாரி ட்ராயிங் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் கோகோனட் ட்ரீ நான் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் ஒரு லேண்ட்ஸ்கேப் நீங்கள் பண்ணும்போது எனி டிஃப்ரெண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பண்ணலாம். ஒரு ஸ்டோன் எஃபெக்ட் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரலாம், இல்லை ஹவுஸ் வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் ரிலீஃப் எஃபெக்டில் காமிக்கலாம். உங்களுடைய இமேஜினேஷனில் நீங்கள் எப்படி வேணாலும் ட்ராயிங் பண்ணலாம். இப்போ நான் ட்ரீ ட்ராயிங் பண்ணிவிட்டு என்னுடைய ரிலீஃப் எஃபெக்ட் எப்படி வேணுன்றது டிசைட் பண்ணி நான் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ட்ராயிங் கம்போஸ் பண்ணுறேன். பர்ஸ்பெக்டிவ் பேக் சைடு ஒரு ஹவுஸ் ட்ரா பண்ணுறேன். ஏன்னா நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் அது வந்து கரெக்டாக நீட்டாக அந்த ட்ராயிங் வேல்யூ நம்ம எந்த அளவுக்கு நம்ம பர்ஸ்பெக்டிவ் ஃபாலோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு லேண்ட்ஸ்கேப் ரொம்ப கரெக்டாக அமையும். போர்ட்ரேட் வியூவில் பண்ணும்போது நமக்கு தகுந்த மாதிரி அந்த லாங் டிஸ்டன்ஸ் ஃபீல் நம்ம கொண்டு வரணும். கண்டிப்பாக லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பர்ஸ்பெக்டிவ் க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் போர்ட்ரேட் வியூவில் இந்த லேண்ட்ஸ்கேப் க்ரியேட் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம பெயிண்டிங் ஸ்கல்ப்சர் எது பண்ணாலும் ட்ராயிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ட்ராயிங் 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் நார்மல் 1 சைடு A4 ஷீட்டில் ரஃப் பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக நீங்கள் வந்து கார்ட்போர்டில் இல்லை வேஸ்ட் ப்ளைவுட் ஷீட் நம்மக்கிட்ட எனி வுட் மெட்டீரியல் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி கூட இந்தமாரி எம்சில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ரிலீஃப் எஃபெக்ட் ஒர்க் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் ஸ்டோன்லாம் எது ஃப்ரண்ட்டில் வரணும், என்னமாரி ஆப்ஜெக்ட் நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கணும், லாங் டிஸ்டன்ஸில் எது இருக்குன்னு நான் டிசைட் பண்ணுறேன். நீங்கள் ட்ராயிங்கில் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுடைய ஒர்க் நீட்டாக கரெக்டாக அமையும். இப்போ நான் எம்சில் இதில் வந்து க்ளே அப்ளை பண்ண போகிறேன். எம்சில் கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ரிலீஃப் எஃபெக்ட் ரொம்ப அழகாக கிடைக்கும். இந்த எம்சில் க்ளேன்றது வந்து எலக்ட்ரிஷியன் கடையில் பைப் இந்தமாரி மெட்டீரியல்ஸ் வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த எம்சில் க்ளே யூஸ் பண்ணி ரிலீஃப் எஃபெக்ட் நம்ம கொண்டு வரலாம். இப்போ பாருங்கள், ஒரு ப்ளைவுட் இல்லை வேஸ்ட் கார்ட்போர்டில் நம்ம ட்ராயிங் பண்ணிவிட்டு நம்ம எம்சில் கரெக்டாக அந்த 2 க்ளேவை நல்லா கரெக்டான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி நம்ம லைட்டாக கொஞ்சம் லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணி நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த ஷேப்ஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக கிடைக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாரி மேலே எதுவுமே கரெக்டாக பேஸ்ட் பண்ணோன்னா நமக்கு ரிலீஃப் எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ இந்த ட்ரீ வந்து லீஃப் எப்படி நான் பண்ணுறேன்னு பாருங்கள். நமக்கு எது ஸ்மால் சைஸில் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த க்ளே கரெக்டாக மேலே ஃபிட் பண்ணிகிட்டே வந்து ரொம்ப நல்லா அந்த ரியல் எஃபெக்ட் கிடைக்கும். ரொம்ப ஈஸியான ஒர்க். ஓகே, ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கிற மெட்டீரியல் வச்சு பண்ணலாம். எம்சில் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான், 20 ரூபீஸ் 30 ரூபீஸ்க்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எம்சில் வாங்கி பண்ணலாம். எம்சில் பிளாக்லேயே இருக்கும், ஒயிட்லேயே இருக்கும். ஓகே, எனி கலர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஏன்னா நம்ம மேலே வந்து நம்ம கலர்ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ண போகிறோம். அதுக்காக எந்த கலரில் எம்சில் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இப்போ பாருங்கள், ஹவுஸ்க்கு எனக்கு எங்கே ரிலீஃப் எஃபெக்ட் வேணுன்றது நான் டிசைட் பண்ணி அந்த இடத்துல மட்டும் எம்சில் நான் அப்ளை பண்ணுறேன். இது நல்லா கவனிங்க. நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி பெயிண்டிங் பண்ணும்போது நமக்கு அப்படி ரியல் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, அந்த ரியலாக ட்ரீ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி, இந்த ஸ்டோன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி நமக்கு அந்த ஃபீல் கொடுக்கும். ஓகே, இந்தமாரி டிஃப்ரெண்ட் ஆஃப் பெயிண்டிங் நம்ம பண்ணும்போது நமக்கு நிறைய ஐடியாஸ், ஒரு ஹாப்பினஸ் நமக்குள்ளே கிடைக்கும். நம்ம இமேஜினேஷன் பண்ணி நம்மளுடைய ஓன் ஐடியாவில் பண்ணும்போது நமக்கு ஒரு ரொம்ப சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தும். ஓகே, வேணும்னா ஒரு பெயிண்டிங்ஸ்னால் ஒரு கேன்வாஸில் பண்ணணும்னு இல்லாமல் ஒரு நார்மல் ஒரு வுட் ப்ளைவுட் கார்ட்போர்டில் எப்படி வந்து எம்சில் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆஃப் பெயிண்டிங் டெக்னிக்ஸ் இதில் அப்ளை பண்ண முடியுன்றது இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ எனக்கு எந்த இடத்துல வந்து கிராஸ் வேணுன்றது டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எம்சில்லே வந்து நான் அந்த ரிலீஃப் எஃபெக்ட் கொண்டு வரேன். ஓகே, எம்சில்
அந்த கிளேவை கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எம்சில் பாக்ஸில் வந்து 2 கிளே இருக்கும். ஒயிட் கலர்லேயே இருக்கும், பிளாக்லேயே இருக்கும். நம்ம கரெக்டாக அந்த 2 கிளேவை கரெக்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்தமாரி ரிலீஃப் எஃபெக்ட் ஈஸியாக கிடைக்கும். இப்போ நான் நார்மல் பென் ரீஃபில் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இதை டிசைன் எஃபெக்ட் பண்ணுறேன். நமக்கு டூல்ஸ்லாம் வேணும், கிளே மாடலிங் டூல்ஸ் வேணும், அதெல்லாம் வேணாம். நமக்கு இருக்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம அழகாக ரியலாக எஃபெக்ட் கொண்டு வரலாம். ஓகே, வேஸ்ட் கார்ட்போர்டு, ப்ளைவுட் அந்த ஷீட்டை வந்து நான் போர்ட்ரேட் வியூவில் கட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 25 ருபீஸ் எம்சில் வாங்கி நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெட்டீரியல். பட் இது வந்து ரியல் எஃபெக்ட் நம்மளால் கொண்டு வர முடியும். இப்போ இந்த பென்னுடைய கார்க்கில் நான் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ஃப்ளவர் எஃபெக்ட்லாம் கிடைக்குது. இப்போ பாருங்கள், ஒன்லி ப்ரௌன் கலர். நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங் டெக்னிக்ஸில் இப்போது நம்ம க்ளவுட்னா இல்லை ஸ்கைனா நமக்கு இந்த கலர் தான் இருக்கும், இல்லை ஹவுஸ்னால் டிஃப்ரெண்ட் கலரில் நம்ம பண்ணலாம், இல்லை வாட்டருக்கு டிஃப்ரெண்ட் கலர் எஃபெக்ட் பண்ணலாம். அப்படின்லாம் இல்லாமல் நம்ம டிஃப்ரெண்ட் ஆஃப் பெயிண்டிங் டெக்னிக்ஸில் எனி கலர்ஸில் மோனோ கலர் டிஃப்ரெண்ட்டில் நம்ம பண்ணலாம். ஒரே கலர் டார்க் அண்ட் மீடியம் லைட்டிங் எஃபெக்டில் கூட நம்ம ரியல் எஃபெக்ட் நேச்சுரல் சீனரி பெயிண்டிங் பண்ணலாம். அதுதான் இந்த பெயிண்டிங் டெக்னிக்ஸுடைய ஸ்பெஷலிஸ்ட்டு. ஓகே, இது நார்மலாக நம்ம பெயிண்டிங்காகவும் பண்ணலாம். கொஞ்சம் ரிலீஃபாக பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு அட்ராக்ஷனாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதுக்காக தான் இந்த ரிலீஃப் எஃபெக்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங் எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்றது பார்ப்போம். ஃபஸ்ட் நான் ப்ரௌன் கலர், இப்போ ப்ரௌன் கலரில் லைட்டாக ஒயிட் அப்ளை பண்ணி அண்ட் ஃபஸ்ட் லைட்டிங் எங்கே வேணுன்றது நான் டிசைட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஒன்லி அந்த ப்ரௌன் கலரில் லைட் அண்ட் எஃபெக்ட் நான் கொடுக்குறேன். நம்ம இந்த பெயிண்டிங் டெக்னிக்ஸில் டார்க் மீடியம் லைட்டிங் கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த ரியல் எஃபெக்ட் கிடைக்கும். எந்த இடத்துல டார்க் வேணும், எங்கே லைட்டிங் வேணும் கரெக்டாக நீங்கள் டிசைட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வாட்டர்னால் வாட்டர் கலர் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கைவுடைய ரிஃப்ளெக்ட் வந்து கீழே வர மாதிரி அதே கலர் நம்ம கொடுக்கும்போது அந்த வாட்டர் ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், பிளாக் அண்ட் ப்ரௌன் ஒயிட் இந்த 3 கலர்ஸ்லேயே வந்து நான் வந்து இந்த பெயிண்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த லேண்ட்ஸ்கேப் நான் பண்ணுறேன் ரிலீஃப் எஃபெக்டில். இப்போ ஸ்கையோடைய கலர் இந்த வாட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ அந்த ஒயிட் கலர் வந்து கீழே நான் அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த ரியல் எஃபெக்ட் நேச்சுரலாக நமக்கு கிடைக்கும். ஓகே, அந்த டார்க் ஃபீல் எல்லாமே வந்து வாட்டரில் வந்து கரெக்டாக வந்து அந்த எஃபெக்ட் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த ரிலீஃப் ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ரிலீஃப் பெயிண்டிங் டெக்னிக்ஸில் நம்ம டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர்ஸ், ஒன்லி மோனோ கலர், பிளாக், ப்ரௌன், மீடியம் லைட்டிங் யூஸ் பண்ணி ஒரு லேண்ட்ஸ்கேப் சீனரி ஈஸியாக ட்ரா பண்ணிட்டோம். இந்தமாரி டெக்னிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒர்க் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய ஓன் ஐடியாவில் எனி டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர்ஸ், எனி நேச்சுரல், நீங்கள் இந்த மாதிரி டைப்ஸும் பண்ணணும்னு கிடையாது. எனி 3 கலர்ஸில் நீங்கள் அழகாக நீங்கள் ட்ரா பண்ணலாம். இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள்.